அனைவருக்கும் வணக்கம். உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு மீது இன்று மீண்டும் அமலாக்கத்துறை முறைகேடு குறித்து ஒரு கடிதத்தை தலைமைச் செயலாளருக்கும் தமிழகத்தின் தலைமை காவலர் DGPக்கும் அனுப்பி வைத்து FIR பதிவு செய்ய வேண்டும், நடவடிக்கை விரைவாக எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியன்று தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. அதில் கிட்டத்தட்ட 2528 பணியிடங்களுக்கு தலா 27 லட்சம் முதல் 35 லட்சம் முதல் 35 லட்சம் வரை வசூல் செய்ததாக மொத்தம் 888 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேலி ஹோம்ஸ் நிறுவனத்தின் வங்கி மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டின் போது இது தெரிய வந்துள்ளது என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதைத் தவிர தற்பொழுது அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக 1220 கோடி ரூபாய் ஊழலானது தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், FIR பதிவு செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த 1200 கோடி ரூபாய் என்ன, எந்த வகையில் இது முறையீடு செய்யப்பட்டது, எந்த முறையில் பணம் ஹவாலா மூலம் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது என்பதெல்லாம் விரிவாக வாட்ஸ்அப் சாட் மூலமாகவும் மற்றும் போட்டோக்கள் அனுப்பி வைத்து நடவடிக்கை எடுங்கள் என்று அமலாக்கத்துறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு ஆதாரங்களை அவர்கள் அனுப்பி வைத்துள்ளனர். அதாவது டெண்டர் விட்டதில் மிகப்பெரிய முறைகேடு மற்றும் துப்புரவு தொழிலாளருக்கு குடியிருப்புகள் கட்டியதில் முறைகேடு, அப்புறம் நபார்டு திட்டங்களை செயல்படுத்தியதில் முறைகேடு என்று 1020 கோடி ரூபாய் முறையீடு நடந்துள்ளது என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. அதாவது இந்த முறை, அதாவது இரண்டாவது கடிதத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளங்கள் துறையால் வழங்கப்பட்ட டெண்டர்களில் ஒப்பந்தக்காரரிடமிருந்து மொத்த ஒப்பந்த மதிப்பில் 7.5% முதல் 10% வரை அமைச்சர் தனது உறவினர் மூலம் வசூலித்ததாக ED குற்றம் சாட்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பணமானது கட்சி நிதிக்காக வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்த வழியில் 1020 கோடி லஞ்சமாகவும் கட்சி நிதியாகவும் வசூலிக்கப்பட்டதாக 252 பக்க ஆவணத்தை அமலாக்கத்துறை தமிழக DGPக்கும் தலைமைச் செயலாளருக்கும் அனுப்பி வைத்துள்ளது. அமலாக்கத்துறையிடமிருந்து இது போன்ற தகவல் தங்கள் கிடைத்ததாக எனக்கு தெரியாது என்றும் இது குறித்து எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றும் ஏற்கனவே அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த முறை புகைப்படங்கள், வாட்ஸ்அப் சாட்டுகள் மற்றும் லஞ்ச கணக்கீட்டு தாள்கள், ஹவாலா பரிவர்த்தனை வங்கி பரிமாற்றங்கள் மூலம் பணம் எவ்வாறு மோசடி செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தகவல் தொடர்புகளின்படி ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து லஞ்சம் வசூலிக்கப்பட்ட பிறகு ஏலம் திறக்கும் தேதிக்கு முன்பே டெண்டர்கள் இறுதி செய்யப்பட்டன. இறுதி ஏலங்கள் திறக்கப்படுவதற்கு முன்பு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒப்பந்தக்காரர்களுக்கு 10 டெண்டர்கள் கையாளப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. எந்தெந்த திட்டங்களில் இவை முறைகேடு நடந்துள்ளது என்றால், சமூக டாய்லெட்டுகளை கட்டுதல், துப்புரவு பணியாளர்களை அவுட் சோர்சிங் செய்தல், நபார்டு திட்டங்கள், துப்புரவு பணியாளர் குடியிருப்புகள், கிராம சாலைகள், நீர் மற்றும் ஏரி பணிகள் ஆகியவை இத்தனை பணிகளில் தரப்பட்ட ஒப்பந்தங்களின் மூலம்தான் 7.5 முதல் 10% கமிஷனாக 1020 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளது என்று ஆவணங்களை அமலாக்கத்துறை அனுப்பி வைத்துள்ளது. சென்னை CBIயின் ஊழல் தடுப்பு பிரிவு விசாரித்த வங்கி மோசடி வழக்காக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னை, திருச்சி மற்றும் கோவை நடந்த சோதனையின் போது ஆவணத்துறைகள் டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் ஆதாரங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியது. இருப்பினும்
முன்னறிவிக்கப்பட்ட குற்றம் குறித்த எஃப்ஐஆர் ரத்து செய்யப்பட்டிருது. அதாவது விசாரணை தொடங்க பண மோசடி தடுப்புச் சட்டம் 2002 பிரிவு 62 மற்றும் உட்பிரிவு 2 கீழ் திட்டமிடப்பட்ட குற்றங்களுக்கான ஆதாரங்களை அனுப்பி மாநில அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. இந்த ஊழல் குறித்து விசாரிக்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுமாறு தமிழக அரசை கேட்டுக்கொண்டது. எஃப்ஐஆர் அப்படி பதிவு செய்யாவிட்டால் அது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் லஞ்சம் வசூலிப்பதற்கு தெரிந்தே காவல்துறை உதவி செய்கிறது போலாகும் என்றும் அமலாக்கத்துறை எச்சரித்துள்ளது. தொடர்ந்து அமைச்சர் நேருவின் மீது 2வது முறையாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. முதல் கடிதத்தில் பணி நியமனத்தில் 888 கோடி ரூபாய் முறைகேடாகவும், 2வது கடிதத்தில் ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்கள் செயல்படுத்தியதில் 1020 கோடி முறைகேடாகவும் நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை கடிதத்தில் தெரிவித்துள்ளது. இதுவரை முதல் கடிதத்திற்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. எனவே 2வது கடிதத்துக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அவர்கள் லஞ்சம் வசூலிப்பதற்கு தெரிந்த பிறகும் கூட காவல்துறை உதவுவது போலாக தெரிகிறது என்று ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது போல அமைச்சர் நேரு வழக்கிலும் ஏதாவது பரபரப்பு ஏற்படுமா, ஏதோ சூழ்நிலை உருவாகுமா என்று அரசியலில் பலரும் தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காரணம், தேர்தல் வருகின்ற சமயத்தில் ஒரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது திமுக அரசுக்கு பின்னடைவாக மாறுகின்ற சூழ்நிலை தான் உருவாகும் என்று தெளிவாக தெரிகிறது.